ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் ஒரு சிம்பிளான லன்ச் மெனு பார்க்கலாம். லேசி லன்ச் மெனு தான். லேசி சமையல்னால் நம்மளுக்கு எப்போவுமே சமைக்கணும்னு மூடு இருக்காது. ஒரு நாள் இன்றைக்கி நம்மளுக்கு சமையல் வேண்டான்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, சமைச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தோணும் இல்லையா? அப்போ இந்த லேசி சமையல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செமையாக சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் கூட்டு தான். அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது 3மே போட்டு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வற்றின பிறகு நம்ம சிம்மில் வைக்கணும். அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் கூட்டு நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த லன்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக சமைக்கிறதுக்கு தோணாது, ஒரு நாளாச்சு, அந்த டைமில் நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தீந்து போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அது நான் கொஞ்சம் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சட்னிக்கு நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு சைஸ் புளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் வதக்கி எடுத்து நம்ம அரைச்சிடணும். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு இந்த சட்னி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி. அயன் கண்டென்ட் நிறைய கருவேப்பிலை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கருவேப்பிலை சட்னி ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. அந்த டைமில் நான் ரசத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தக்காளி ரசம். தக்காளி கையிலே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் ஸ்மாஷ் ஆகலை தக்காளி. அதனால் நான் மிக்சியில் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பேனில் வெந்தயம் மட்டும் போட்டு புளி தண்ணி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ரச மசாலா, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், இது போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே நல்லா கையிலையே நல்லா இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கடுகுலாம் போடக்கூடாது ரசத்துக்கு. வெந்தயம் மட்டும் போட்டு ஆயில் ஆட் பண்ணி நம்ம இந்த கரைச்சி வச்ச ரச மசாலா அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட சட்னியும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சோண்டு உப்பு போட மறந்துட்டேன் நான் வதங்கும் போது. ஸோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோம். இந்த சட்னி நம்ம ஸ்டஃபிங் கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக பிரெட் ஸ்டஃபிங் கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு, ஒரு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் லேசி லன்ச் மெனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.